எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சூர்யா, ஆம் சொல்லு கையல். சொல்லுனா எனக்கு புரியல. இங்க நீங்க வரீங்களான்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி கேட்டேன். அப்போ நீங்க எதுக்குமே எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. இங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. அது கையல், அது நான் சும்மா அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்புனேன். அப்புறம் கார்த்தியை பார்க்கவே இல்லைல்ல, சரி அவனை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அதான் நான் ஒரு கன்ஃபர்மேஷனாவே இல்லை, அதனால தான் உனக்கு சொல்லலை. அப்படியா? உண்மைதான் சொல்றீங்களா சூர்யா? ஆமா, உண்மைதான் சொல்றேன். சூர்யா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நீங்க திக்கி திணறதெல்லாம் எனக்கு தெரியுது. கஷ்டப்பட்டெல்லாம் என்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம். எது உங்க மனசுக்கு தோணுதோ அதுவே என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். உங்களுக்கு தோன்றதை என்கிட்ட சொல்லலாம். பொய்யா? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, எனக்கு வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இந்த கையில என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ராஜெக்ட்னு மத்தியானம் சாப்பிட கூட கீழே வராம ரூம்குள்ளேயே இருக்கா. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றா. இந்த பிள்ளை என்னதான் பண்றது? இந்த ஜூஸையாச்சும் குடிப்போம். இதை மட்டும் குடிக்காம இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இவள. கையலே, கையல், என்னாச்சு? கூப்பிட கூப்பிட சத்தம் கொடுக்காம இருக்கா. ஒருவேளை காதுல ஏதாச்சும் ஹெட்செட் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்காளான்னு தெரியலையே. சரி, நாமளே உள்ள போய் கொடுத்துருவோம். என்னது, லேப்டாப் எல்லாம் மூடி வச்சிருக்கா? ரூம்ல தான் இருப்பான்னு ரூம்குள்ள வந்து பார்த்தா ஆளை காணுமே. எங்க போயிருப்பா? ஒருவேளை அவங்க அண்ணி ரூம்க்கு எது போயிருப்பாளோ, அபி ஏதாச்சும் பார்க்க போயிருப்பாளோ. இந்த பிள்ளைய சரி இதங்க வச்சுட்டு போலாம். போய் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வருவோம். இவ இங்க என்ன பண்றா? ஒரு நிமிஷம் சூர்யா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏன் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையோ? இங்க பாரு கையல், இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? போய் உன் வேலையை பாரு போ. நான் ஒன்றும் தேவையில்லாததெல்லாம் யோசிக்கல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அதுதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன். நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல. இங்க பாரு கையல், எனக்கு இப்ப பேசுற மூட்லாம் இல்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அவ்வளவுதான். சூர்யா, ஏய், என்ன பண்ற? கைய விடு. முடியாது. கையல், விளையாடிட்டு இருக்காத. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கைய விடு. முடியாது சூர்யா. என்ன கையல் பண்ணிட்டு இருக்க? முதல்ல கைய விடு. இப்ப என்ன, உங்களுக்கு நான் உங்க கைய விடணும் அவ்வளவுதானே? அப்போ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க போங்க. சரி, விடு. கேளு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சூர்யா? நானும் உங்களை 1 வீக்கா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றீங்க. நான் மெசேஜ் பண்ணா கூட எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. பாக்குறீங்க, ஆனா அதுக்கு பதில் கூட அனுப்புறது இல்ல. நான் என்ன பண்ணேன்? ஏன் நான் அவாய்ட் பண்றீங்க? இங்க பாரு கையல், உனக்கு அந்த மாதிரி தப்பா தோணுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். யாருக்கு? எனக்கு தப்பா தோணுதா? நீங்க என்கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு கூடவா எனக்கு தெரியாது. இங்க பாரு கையல், நான்லாம் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல. உனக்கே நல்லா தெரியும்ல. நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வேலை அதிகமா இருக்கு, இன்னும் ஏதோ அவுட்புட் வரல, கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, அதனாலதான் வீட்டுல தான் இருந்து ஒர்க் பண்றேன்னு நீ சொன்னல. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் எதுவும் பேசுறது இல்ல. மத்தபடி ஒன்றும் இல்ல. ஆமா சூர்யா, நான் சொன்னேன்தான். ஆனா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்போ நானா பேசினா நீங்க இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்ணது கிடையாது. ஆனா இது எனக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஓ, அப்போ நீங்க எப்பயும் போலதான் இருக்கீங்க. நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல? ஆமா. ஓ, சரி சரி. கையல், இப்படிலாம் மூஞ்ச வைக்காதடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை அவாய்ட் பண்ணல கையல், எனக்கு வேற வழி தெரியலடா. யாரும் உன்னை இந்த வீட்டுல தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால யாருமே உன்னை தப்பா நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் உன்கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறேன். உனக்கு படிப்பெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி நானே வீட்டுல பேசுறேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சூர்யா, அப்போ இதுக்கப்புறம் இப்படிதான் நடந்துப்பீங்கல்ல? எனக்கு தெரியுது சூர்யா. இவ்வளவு நாளா நான் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன்.
இருந்தாலும் என்னால கேட்காம இருக்க முடியாது. என் மனசுல வச்சுக்கிற கேரக்டரும் நான் கிடையாது. எது தோணுனாலும் கேட்டுருவேன். உங்களுக்கே அது நல்லா தெரியும். இங்க பாருங்க, என்கிட்ட பேசுறதுனால இந்த வீட்ல உங்களை யாராச்சும் தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அதனால தானே நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு கயல், இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசினது இல்லையா என்ன? எப்பயும் போல தானே பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ தானே சொன்ன படிப்பு அதிகமா இருக்கு, ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு. அதனாலதான் உனக்கு ப்ராஜெக்ட்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, அதுதான் நல்லது கயல். ஓ, ஓகே ஓகே. நீங்க என்னை சமாளிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் சூர்யா. ஆனா எனக்கு தெரியும், அன்னைக்கு அம்மா 2 பேரும் பார்த்துட்டாங்கன்றனால அப்ப இருந்தே நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் சூர்யா இருக்கேன். நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நேர்ல பார்த்தா பேசுறதே இல்ல. சரி, நேர்ல தான் பேச மாட்டேன்றீங்களேன்னு ஃபோன் பண்ணா போனும் அட்டென்ட் பண்றது இல்ல, மெசேஜ் கூட ரிப்ளை பண்றது இல்லைல்ல. நான் என்ன சூர்யா பண்ணேன்? அன்னைக்கு என்ன நான் வேணும்னே பண்ணனா? உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணி இருந்தா நீங்க எனக்கு பிடிக்காம விட்டுருக்கலாம்ல. நான் கீழே விழுந்து அடிபட்டிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட்டுருக்கலாம்ல. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நீ எப்படி கீழே விழ போவ பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் சொல்றேன், அப்ப சும்மா விட்டுருந்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டிருக்கோம். ஆனா வீட்ல யாரும் நீங்க என்ன தூக்கி வச்சிருந்ததை பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சூர்யா. இப்போ வீட்ல அம்மா 2 பேரும் நீங்க என்ன தூக்கி வச்சிருந்ததை பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் உங்களை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. கரெக்டா? அதனால தானே என்ன அவாய்ட் பண்றீங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்க சேர்ந்து நின்று பேசினாலும் உங்களை தப்பா நினைப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தானே நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சூர்யா, உங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாது, அவ்வளவுதானே? ஏய், எதுக்கு கையை இறக்கிட்டீங்க? அதான் அடிக்கிறதுக்கு கையை எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? கயல் வேண்டாம், இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு தெரியும், இந்த வீட்ல யாரும் உங்களை தப்பா பேசக்கூடாது. அதனாலதான் இப்படி பண்றீங்க. கயல் போதும். இங்க பாரு, என்ன யாரும் தப்பா நினைக்குவாங்க நினைக்க மாட்டாங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க பார், நீ இந்த வீட்ல வளர்ந்த பொண்ணு, உன்னை யாரும் ஒரு நிமிஷம் கூட தப்பா நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன யாரும் தப்பா நினைக்க போறாங்க? இங்க பாரு கயல், இந்த வீட்ல இருக்க யாரும் நாம 2 பேரும் தனியா பேசினா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க கயல். உங்க அத்தையும் உங்க அத்தை பொண்ணு இதே வீட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை கிடைச்சாலும் அதை எப்படிடா பெருசா ஊதி பெருசு பண்ணலான்னு தான் நினைக்கிறாங்க. என்ன சூர்யா, புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க 2 பேரும் இங்க இருந்தது இல்லையா? அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் பேசினது இல்லையா என்ன? ஏய், என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடி? இல்ல, இத நம்ம சொல்லக்கூடாது. வீட்ல ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க. நீ இந்த வீட்டோட செல்ல பொண்ணு கயல். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அவங்க என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அசிங்கமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கயல். என் காதால கேட்டேன்டி. கேட்டதுக்கு அப்புறமும் உன்கிட்ட நான் எப்படி நெருங்கி பழக முடியும்? அவங்க கண்ணில் பட்டா சத்தியமா உன் பேரை கெடுத்துருவாங்க கயல். அந்த அவமானம் உனக்கு என்னைக்கு வரக்கூடாது. இது என்னால தாங்கிக்கவே முடியாது. சூர்யா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். போய் படிக்கிற வேலைய பாரு. அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுதான் முக்கியம். வாயில்லாம போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாம போனா. ஹலோ சார், நான் வெங்கடேஷ் பேசுறேன். தெரியுதுங்க, சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணதெல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கா, இல்ல இதுலயும் ஏதாச்சும் சொதப்ப போறீங்களா? சார், நீங்க என்னன்னா திடீர்னு இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றீங்க. அது எங்க கம்பெனில எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. இங்க இருந்து எப்படி சார்? இல்லையா, நான் சொன்னது நடந்துதான் ஆகணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்மளது எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. இங்க இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சும் அது பண்ண முடியாம போனா கோடிக்கணக்கா லாஸ் வரும் சார். அதெல்லாம் சின்ன கம்பெனியால மேனேஜ் பண்ணவே முடியாது. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா எப்படி சார்? அதுதான் எனக்கு வேணும். பெரிய கம்பெனியோட ப்ராஜெக்ட முடிக்க முடியலனா அந்த லாஸ் அவங்களால ஈடு பண்ணவே முடியாது. பெரிய நஷ்டத்துக்கு தான் போய் சேரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வேலையை நான் பண்றேன். புரியுதா? நான் நினைச்சது நடக்கணும்னா இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். சார், ஒருவேளை அவங்க அதை மீறியும் முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் அவங்களால முடிக்க முடியாது. அப்படியே முடிச்சாலும் இந்த ப்ராஜெக்டே நீங்க குடுக்கலன்னு கைய விரிச்சிருங்க. கடைசி நேரத்துல அவங்களுக்கு அப்ப அதுவும் லாஸ் தானே.
என்ன சார் சாதாரணமா சொல்றீங்க? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யோ, உன் கம்பெனில இருந்து நீ வாங்குற சம்பளத்தை விட இந்த காரியத்தை நீ செய்யறதுக்காக நான் கொடுக்குற சம்பளம் அதிகம், புரியுதா? எங்க காசு வாங்கினமோ அவங்களுக்கு விசுவாசமா இரு. நான் சொன்னது நடக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சார், நாளைக்கே நடக்கும் சார். அது. யோ, என் பொண்டாட்டி வர மாதிரி இருக்கு. இப்ப இத பத்தி எல்லாம் பேச முடியாது, போன வை. இவ என்னத்துக்கு இப்ப சோகமா வரா? ஜோசியரை பார்க்க போயிட்டு வரேன்னு தானே கிளம்பி போனா, இப்ப எதுக்கு இப்படி வரா? சாந்தி, ஏ சாந்தி. என்னங்க? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஜோசியரை பார்த்துட்டு வரேன்னு காலையில நல்லா சிரிச்சுக்கிட்டே போனேன், இப்ப என்னன்னா மூஞ்சி உம்முன்னு தொங்க போட்டுட்டு வர, என்னாச்சு? எங்க அது? ஏய், முதல்ல உட்காருடி. என்ன பிரச்சனை உனக்கு? வந்து உட்காரு வா. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? அது வந்துங்க, நம்ம சூர்யா ஜாதகத்தை காமிச்சு எப்ப இவனுக்கு கல்யாண யோகம் வருதுன்னு பாக்கலான்னு தானே போயிருந்தேன். ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனேன். ஏன், ஜோசியர் என்ன சொன்னாரு? இல்லங்க, தம்பி ஜாதகத்தை நல்லா பார்த்தாரு. இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகலன்னா அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தாங்க கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. அது வரையும் அவனுக்கு கல்யாண யோகமே இல்லையா. இன்னும் 3 மாசத்துல கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. அதான் 3 மாசம் இருக்குல்லடி, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அட நீங்க வேறங்க, நானே இதை எப்படி அவன்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஏற்கனவே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா போதும், கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் என்னனுங்க பேசுறது? நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்டானா பரவாயில்ல. உனக்கு அது தானடி பிரச்சனை. அவனை கூப்பிட்டு இன்னைக்கு பேசு. அப்படியே அவன் ஒத்துக்கலனாலும் 3 மாசத்துக்குள்ள அவனுக்கு கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது எப்படிங்க முடியும்? கல்யாணம் பண்றதுன்னா என்ன சாதாரண விஷயமா? நல்ல பொண்ணா கிடைக்கணும், நல்ல குடும்பமா கிடைக்கணும், அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் ஆகும் தானே. நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் ஏற்கனவே பொண்ண பார்த்தாச்சு. என்னது, பொண்ணு பாத்துட்டீங்களா? யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பார்த்தா அவனுக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஏய், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்டி, நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம சங்கரோட பொண்ணு பிரியாதான். என்னது, பிரியாவா? என்னடி பிரியாவான்னு இழுக்கிற? உனக்கே நல்லா தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப பாசமா குடும்பத்துக்கு அடக்கமா வளர்ந்த பொண்ணுதான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன், அந்த பொண்ணு இங்க வர்றதுல என்ன பிரச்சனையா? ரொம்ப நல்ல பொண்ணு தானே. என்னங்க நீங்க, அந்த பொண்ணை போய் நான் தப்பு சொல்லுவேனா? ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா நம்ம சூர்யாக்கு பிடிக்கணும்ல. ஏய், ஏண்டி பிடிக்காது? சின்ன வயசுல எல்லாம் 2 பேரும் ஒன்னா விளையாடின பிள்ளைங்க தானே. இப்ப கொஞ்ச நாளா தான் கான்டாக்ட் இல்ல. ஆனா இப்பவும் நம்ம சூர்யா கம்பெனில தானே அவ வேலை பாக்குறா. அப்புறம் என்ன, இப்ப 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. எப்படியும் அப்பப்போ பேசுவாங்க. அதனால இப்பெல்லாம் அவங்க கிட்ட அதை பத்தி பேசினா கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டான், ஒத்துப்பான். ஏங்க, அவன் ஒத்துக்கிட்டானா எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அப்புறம் என்னடி, உனக்கும் பிடிச்சிருக்கு, அவனும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாண பேச்ச பத்தி பேசு, சரியா? அவன் ஒத்துக்கிட்டானா அதுக்கப்புறம் நம்ம சங்கர் கிட்ட பேசி கல்யாண டேட்டை முடிவு பண்ணிடலாம். சரிங்க. சூர்யா. சொல்லுங்கம்மா. என்னப்பா ஏதோ ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம், அதான். சூர்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. அம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாமே, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம். சரிங்கம்மா. எனக்கு தெரியும் சூர்யா, நான் சொன்னதுதான் காரணம். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல். மாமனே உன்னை தாங்காம ஒட்டியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. காகம் தான் கத்தி போனாலும் கதவு தான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே. அட, என்ன நடக்குதுங்க? ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. ஒத்தையில் ஓடூரையிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. அந்த தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே, என் ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே
ஓடக்கர ஒழுவு காட்டுல ஒரு தீயாரி இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. ஐயோ இவரு ரூம்ல தான் இருக்காரா? அது தெரியாம நான் வேற ஐயோ போச்சு, என்ன நினைச்சாரோ தெரியலையே. என்னம்மா நித்யா, அப்புறம் அடுத்த லைன் பாடு. நானும் எவ்வளவு ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து தெரியாதா? நான் என்ன போடட்டுமா? போச்சு போச்சு, கிண்டல் பண்றாரு. இவரை பார்க்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். ஹலோ மேடம், பாத்து. அடுத்து நீங்க கிண்டல் பண்றீங்களா? அது சும்மா போர் அடிச்சதா, அதான் சும்மா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யலாமே உள்ள துணி மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். சாரி. அது நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா அப்ப பாடி இருக்க மாட்டேன். ஓ, அதான் இத்தனை நாளா நான் இருக்கப்போ பாடினது இல்ல. கரெக்டோ? நான் இல்லாதப்ப இப்படிதான் பாட்டு பாடுவியோ? எல்லா டைமும் பாட மாட்டேன். ஆனா எப்பவாச்சும் போர் அடிச்சா. எதுக்கு சிரிக்கிறீங்க? அவ்வளவு கேவலமாவா பாடனு? என்னது கேவலமா பாடினியாவா? நித்யா சூப்பரா பாடின. உனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா? கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? நான் கிண்டல் பண்ணலமா, சீரியஸாவே சொல்றேன். சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே நல்லா இருந்துச்சா? ஆமாமா, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. போதுமா? உண்மையாவே உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு. நீ பாட்டு பாடினா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. பாரு. ஆமா நித்யா, என்ன அதிசயம், இப்பெல்லாம் மேடம் பேசுறப்போ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருதே. அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பேசுறப்போ, அக்கா மாமா பேசுறப்பெல்லாம் நான் பாக்குறேன்ல, அதனாலதான். சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமாச்சும் இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அதனாலதான். ஓகே ஓகே. ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? அம்மாடி, சிரிச்சா கூட தப்பா? எனக்கு பிடிச்சிருக்குமா, அதனாலதான் சிரிக்கிறேன். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல நித்யா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல மழை. ஆமாங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. நீதான் சூப்பரா பாட்டு பாடுறல, எனக்காக ஒரு பாட்டு பாட. என்னது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானும் பாட மாட்டேன். ஏ ப்ளீஸ் நித்யா, நீ சூப்பரா பாடுற, அதனால தானே கேக்குறேன். ஒன்னே ஒண்ணு. போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா இன்னொரு நாள் பாடட்டுமா? இன்னைக்கு வேண்டாமே. என்ன நித்யா, ஏன் முன்னாடி பாடுறதுக்கு உனக்கு என்ன கூச்சம் சொல்லு? எங்க ப்ளீஸ், நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வேற ஏதாச்சும் பாடுறேனே. எனக்கு இன்னைக்கு. சரிம்மா, ஓகே. அப்புறம் நித்யா, இதுக்கப்புறம் அடிக்கடி ஸ்கூலுக்கு வரியா? ஸ்கூலுக்கா? ஆமா, நீயும் எல்லாமே கத்துக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கத்து கொடுக்குறேன். டெய்லி வரலனாலும் வீக்லி 2 days 3 days ஆச்சும் வா. ஃபுல் டே கூட வேண்டாம், ஒரு half day வந்தீனா கூட போதும். சரிங்க, வரேன். அப்போ ஓகே. ஆ, என்னாச்சு? எங்க இடி இடிக்குதல்ல? அர்ஜுன் 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 அர்ஜுனா. இடிக்கலாமாமா பயப்படுவ? அப்புறம் இடி இடிச்சா பயமா இருக்காதா? கரெக்ட் தான், பயப்படணும் தான். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. அனிதா நல்லா தூங்குறா போல. சரி, தூங்கட்டும். இப்போ பெயின் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குமா? நல்லா தூங்குறாளே. சரி, பாத்துக்கலாம். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும். சரி சரி, ஒன்னும் இல்ல, தூங்கு தூங்கு. ஒன்னும் இல்லடா, தூங்கு. ஒருவேளை பெயின் அதிகமா இருக்குமோ? அனத்திக்கிட்டே இருக்கா. அனிதா, அனிதா. சொல்லுங்க மாமா. என்னாச்சுமா? தூக்கம் வரலையா என்ன? வயிறு நிறைய வலிக்குதா? அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கை. ஆமா மாமா, வயிறு ரொம்ப வலிக்குது. என்னடா சொல்ற? ரொம்ப வலிக்குதா? நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா? அம்மா ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா சரியாயிடும்ல. இல்ல மாமா,
எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கினாவே சரியாயிடும். மார்னிங்லாம் நார்மல் ஆயிடுவேன். நீங்க என் கூடயே இருங்களேன். எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். எவ்வளோ நேரம்டா இப்படி பெயினோடே இருப்பேன்? அப்புறம் நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கவே மாட்டேன் அனிதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். சரி சரி சரி, நான் இங்கே இருக்கேன். சரியா, நீ தூங்கு. ம். பொய் பூட்டு போனது வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே கொண்டாடுதே ஒரு பாதி கதவு நீடி மறுபாதி கதவு